வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸோட கவுன்சிலிங்க்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படிங்கிற முழு விவரத்தையும் பார்ப்போம். நம்மளுக்கு இப்போ நீட் ஸ்கோர் கார்டு ரிலீஸ் ஆகிட்டு இப்போ கவுன்சிலிங் கூடிய சீக்கிரம் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே ஆரம்பிச்சிருவாங்க. என்னென்ன தேவை அப்படிங்கிறத நம்ம எப்போவுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு வசதியாக இருக்கும், டென்ஷன் இருக்காது. அதை என்னென்ன வேணுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். ஃபஸ்ட் நம்ம நீட்டு எக்ஸாம் எழுதும்போது அட்மிட் கார்டு நம்மள்ட்ட இருக்கும். அந்த அட்மிட் கார்டுடைய சாஃப்ட் காப்பி இருக்கும் நம்மள்ட்ட. அட்மிட் கார்டு தேவை. அதுக்கப்புறம் ஸ்கோர் கார்டு எல்லோரும் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. நீட்டு ஸ்கோர் கார்டு தேவை நம்மளுக்கு. அதுக்கப்புறம் 10th மார்க் ஷீட்டு. இப்போ சிபிஎஸ்சிலேருந்து மாறியிருந்தீங்கன்னா, வேறு ஸ்கூலுக்கு மாறியிருந்தீங்கன்னா டிசி கொடுத்துருப்பாங்க, அந்த டிசியும் தேவை. 10th மார்க் ஷீட் தேவை. 12th மார்க் ஷீட்டு, 12வது மார்க் ஷீட்டு, பாஸ் சர்டிஃபிகேட் தேவை. இப்போ கரண்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுத்துருப்பாங்க, அது தேவை. டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட், அதாவது பர்த் சர்டிஃபிகேட் நம்மளுக்கு தேவை. நேஷனல் சர்டிஃபிகேட்டு, என்ஆர்ஐக்கு பாஸ்போர்ட்டு தேவை. ஐடி ப்ரூஃபில் இது தேவைப்படும். அதுக்கப்புறம் அதாவது நீங்கள் இப்போ அலாட்மெண்ட் பண்ண உடனே ஆன்லைனில் பே பண்ணியிருப்பீங்க. அந்த பேமெண்ட் ப்ரூஃப் தேவை. பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிடுங்க, சாஃப்ட் காப்பியாக வச்சுக்கிடுங்க. கேட்டகரி சர்டிஃபிகேட் தேவை. ஐடி ப்ரூஃப் தேவை. ஐடி ப்ரூஃபில் ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட்டு, டிரைவிங் லைசன்ஸ் ஏதாவது ஒன்று. மேக்ஸிமம் ஐடி கார்டு எனேபிள் பண்ணாலே போதும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவை. எத்தனை ஃபோட்டோ என்னென்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் போடுவோம். மேக்ஸிமம் ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட் தேவை. இன்கம் சர்டிஃபிகேட் இல்லாதவங்க எடுத்து வச்சுக்கிடுங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் தேவை. இது கவுன்சிலிங் அன்றைக்கி அந்த ஹாஸ்பிட்டல்லே எடுத்து வந்துடுவாங்க. அந்த ஹாஸ்பிட்டலே எடுத்து போடலாம். இன்ஜெக்ஷன் போடுவாங்க மேக்ஸிமம். அந்த ஹாஸ்பிட்டல்லே சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு கவுன்சிலிங் அன்றைக்கே போய் எடுத்துக்கலாம். அதை ப்ரொவிஷனல் அலாட் லிஸ்ட் தேவை. நீங்கள் உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் பண்ணாங்களோ அந்த இதை டவுன்லோட் பண்ணி வச்சுருங்க. அதை பிரிண்ட் அவுட் எடுக்கணும். டிசி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் தேவை. மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் தேவை. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டு. இது எடுத்து வச்சுக்கிடுங்க. பிறப்பிட சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ். இப்போ ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இருந்தால் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டு இதெல்லாம் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். இசேவை மையத்தில் போய் அப்ளை பண்ணாலே உடனே கொடுத்துருவாங்க. பிறப்பிட சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ் தமிழ்நாடு கோட்டாவை பொறுத்தவரையில். அதுக்கப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட்டு. இப்போ ஆல் இந்தியா பொறுத்தவரையில் ஆல் இந்தியாவில் அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுடுங்க. பிசி, எம்பிசி, பிசிஎம் இவங்களுக்கு ஓபிசி கேட்டகரியில் வரும். அவங்களுக்கு எடுத்து வச்சுடுங்க. எஸ்சி, எஸ்டி இவங்கெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்த சர்டிஃபிகேட்டே போதுமானது. ஆல் இந்தியா கோட்டாவை பொறுத்தவரையில் தமிழ்நாடு கோட்டாவில் அட்டன் பண்ணுறவங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் தேவையில்லை. சாதி சான்றிதழே போதும். இன்கம் சர்டிஃபிகேட்டு, அப்புறம் இருப்பிட சான்றிதழ், பிறப்பிட சான்றிதழ் இதெல்லாம் ஆன்லைன்லேயே போய் இப்போ எடுத்து வச்சுக்கிடுங்க. இதெல்லாம் தேவைப்படும். இப்போ 7.5 போகிற ஸ்டூடெண்ட் 6லேருந்து 12 வரைக்கும் எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்தந்த ஸ்கூலில் கேட்டாலே அவங்க பிரின்ஸிபால் சைன் வச்சு எழுதி கொடுத்துருவாங்க, சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. 6லேருந்து 12 வரைக்கும் படித்த குழந்தைகளுக்கு 7.5 உள்ள இட ஒதுக்கீடில் போகிறவங்களுக்கு 6லேருந்து 12 வரைக்கும் உள்ள சர்டிஃபிகேட் கேட்பாங்க. நீங்கள் ஒரே ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா அந்த ஒரே ஸ்கூல்லேருந்து வாங்கிடுங்க. இல்லை வேறு ஸ்கூலில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 6லேருந்து 8 வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிங்க, 9, 10 ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கியா அப்படின்னா எந்தெந்த ஸ்கூலில் நீங்கள் படிச்சிங்களோ கவர்மெண்ட்க்கு பியூர் கவர்மெண்ட்க்கு ஸ்கூலு எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூலில் போய் பிரின்ஸிபால்கிட்ட சொன்னாலே உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க, எழுதி கொடுத்துருவாங்க. அதை பற்றி பிரச்சனை இல்லை. அது கண்டிப்பாக வேணும். 7.5% இட ஒதுக்கீட்டில் போகிறவங்களுக்கு அவங்களுக்கு ஆஃப்லைன் கவுன்சிலிங் தான் மேக்ஸிமம் நடக்கும். போன வருஷம் வரைக்கும் ஆஃப்லைன் கவுன்சிலிங் நடந்தது. டைரெக்டாக மெட்ராஸ் போகிற மாதிரி இருக்கும். அதை இப்போவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிடுங்க. இப்போ ஒரிஜினல் சர்டிஃபிகேட் என்னென்ன கேட்பாங்கன்னா, இப்போ அட்மிட் கார்டை கேட்பாங்க. இது நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்தது தான். ஸ்கோர் கார்டு கேட்பாங்க, பிரிண்ட் அவுட் எடுத்தது தான். 10th மார்க் ஷீட்டு, சர்டிஃபிகேட் இருந்தால் சர்டிஃபிகேட் வேறு. இதுலேருந்து 12th மார்க் ஷீட்டு, சர்டிஃபிகேட் எல்லாம் கேட்பாங்க. டேட் ஆஃப் பர்த் கேட்பாங்க. இதெல்லாம் ஒரிஜினல் அங்கே காலேஜில் கொடுக்கக்கூடியது. நேஷனல் சர்டிஃபிகேட்டு, இருப்பிட சான்றிதழ், பிறப்பிட சான்றிதழ், அதை ஆன்லைன் ப்ரூஃபு கேட்பாங்க. நம்ம பேமெண்ட் பண்ணி கடைசியில் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணுவோம்ல நம்ம அலாட்மெண்ட் லிஸ்ட்டை, அது ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க.
பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்பாங்க. இதெல்லாம் வந்து காலேஜில் கொடுக்கக்கூடியது. இன்கம் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அலாட்மெண்ட் லிஸ்ட்டு கேட்பாங்க. டிசி கேட்பாங்க. இதெல்லாம் வந்து காலேஜில் வந்து சப்மிட் பண்ணுறது ஒரிஜினலு. இது வந்து இப்போது ஒவ்வொரு காலேஜுக்கும் டிஃப்ரெண்ட்டு. சில காலேஜில் வந்து 5 ஃபோட்டோ 5 காப்பி கேட்பாங்க எல்லாத்துலேயும் ஜெராக்ஸு. சில காலேஜில் வந்து 8 வரையும் கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாத்துலேயும் வந்து ஒரு 10 காப்பி ஜெராக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது, ஃபோட்டோ உள்பட. ஏன்னா கடைசி நேரத்தில் வந்து அங்கே இது பண்ண வேண்டாம். இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வந்து அந்த எந்த காலேஜில் நீங்கள் அட்மிஷன் போடுறீங்களோ அந்த காலேஜிலே உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த காலேஜ்லேருந்தே உங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல்லே உங்களுக்கு அது இது பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. பிரச்சனை இல்லை, அது அவங்களுடைய இது. ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, அதை அங்கேயே போட்டுக்கலாம். அதனால் இப்போ வெளியில் வந்து பதற வேண்டாம், எடுக்க வேண்டாம். இதை மொத்தம் இது. இப்போ என்னென்ன டாக்குமெண்ட் உங்கள்கிட்ட இருக்குது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஆன்லைனில் என்னென்ன எடுக்கணும் அப்படிங்கிறதையும் அப்ளை பண்ணால் 1 வீக்கில் கிடச்சிடும். அதையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும்.